தெரியும் வண்ணமாக எல்லோரும் முழங்கால் படியிடுவோம். முழங்கால் படியிட்டு இந்த வேளையிலே நற்கருணை ஆண்டவரை வரவேற்க இருக்கின்றோம். அவர் செய்த புதுமைகளை, அற்புதங்களை நான் நன்றியோடு நினைத்து பார்த்து அவரை போற்றி துதிப்பதற்காக எல்லோரும் முழங்கால் படியிட்டு, பின்னே எத்தனையோ பேர் இருக்கிறார்கள், முழங்கால் படியிட்டு ஆண்டவரை துதித்து ஆர்ப்பரிப்போம். பிதாவானவரே உமக்கே ஆராதனை, சுதன் மகனே உமக்கே ஆராதனை, அற்புதரே உமக்கே ஆராதனை, ஆவியானவரே உமக்கே ஆராதனை, துதிகன மகிமையெல்லாம் துதிகன மகிமையெல்லாம் அப்பா உமக்கே செலுத்துகிறோம், அப்பா உமக்கே செலுத்துகிறோம். ஆண்டவரே என் தேவனே உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. நற்கருணை ஆண்டவர் வல்லமை செய்யக்கூடியவராக, இரக்கம் நிறைந்தவராக, நம்முடைய பாவங்களை மன்னிப்பவராக, நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவராக, நம்முடைய வாழ்வில் எல்லா நலன்களையும் ஆசீர்வாதத்தையும் கொண்டு வரக்கூடியவராக, நம்மளை நல்வழிப்படுத்தக்கூடியவராக, நம்முடைய தூய வாழ்வதற்கு நம்மை அழைப்பு விடுக்கிறார். இந்த நற்கருணை ஆண்டவரை போற்றி துதித்து ஆர்ப்பரித்து மகிழ்வோம். ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை, ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை. ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார், அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம், வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம், வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம், அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகே இருக்கிறார், செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. 6வது அதிகாரம், இறை வார்த்தைகள் 44 முதல். என்னை அனுப்பிய தந்தை இருத்தால் ஒழிய எவரும் என்னிடம் வர இயலாது. என்னிடம் வருகிறவரை நானும் இறுதி நாளில் உயிர் தொழச் செய்வேன். கடவுள்தாமே அனைவருக்கும் கற்றுத்தருவார் என இறைவாக்கு நூல்களில் எழுதியுள்ளது. தந்தைக்கு செவி சாய்த்து அவரிடமிருந்து கற்றுக்கொண்ட அனைவரும் என்னிடம் வருவர். இதிலிருந்து தந்தையை எவரேனும் கண்டுள்ளார் என பொருள் கொள்ளக்கூடாது. கடவுளிடமிருந்து வந்தவர் மட்டுமே தந்தையை கண்டுள்ளார். உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், என்னை நம்புவோர் நிலை வாழ்வை கொண்டுள்ளனர். வாழ்வு தரும் உணவு நானே. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவில் அன்பிற்குரிய பெற்றோர்களே, பெரியோர்களே, அன்பு இளையோரே, தம்பிகளே, தங்கைகளே, அருள் தந்தையர்களே, அருள் சகோதரிகளே, புளியம்பட்டி கோடி அற்புதர் அந்தோணியாருடைய திருத்தலத்தில் இந்த நாளிலே நற்கருணை ஆண்டவரோடு பவனி வந்து கடவுளை நாம் ஆராதித்து அதன் மூலமாய் அவர் தரக்கூடிய ஆசிரியரை பெற்றுக்கொள்ள இந்த வேளையில் வந்திருக்கிறோம். பல்வேறு தேவைகள் எல்லாருக்கும் இருக்கிறது. அதை எல்லாவற்றையும் தரக்கூடியவராய் இந்த நற்கருணை ஆண்டவர் இருக்கிறார் என்று நாம் எல்லோரும் என்ன செய்கிறோம்? நம்புகிறோம். அந்த நம்பிக்கையில தான் இந்த திருத்தலத்திற்கு நம்ம எல்லோரும் கூடி வந்திருக்கிறோம். இந்த ஆண்டவர் நமக்கு வாழ்வு தரக்கூடியவராக இருக்கிறார் என்பதை இந்த நாள் நமக்கு சொல்லித் தருகிறது. இந்த நற்கருணை ஆண்டவரை குறித்து நம்முடைய தாய் திரு அவையிலே நிறைய அச்சிஷ்டவர்கள், புனிதர்கள் உணர்ந்து சொல்லியிருக்கிறார்கள். இது தாமஸ் அக்வீனாஸ் சொல்லுவார், அன்பு உருவாகிற இடம்தான், அன்பு ஊற்றெடுக்கிற இடம்தான் இந்த இடம் என்று தாமஸ் அக்வீனாஸ் சொல்லுகிறார். அதே போல புனித டமாசின் சொல்லுகிறார், இதை யார் உட்கொள்ளுகிறார்களோ அவர்களுடைய உள்ளத்தில் பற்றி எரியக்கூடிய நெருப்பாக இவர் மாறுவார் என்று சொல்லுகிறார். ஒவ்வொருவரும் இந்த நற்கருணையை அனுபவிக்கிற ஒவ்வொருவருமே வெளிப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை எல்லாம் நீங்க பாருங்க. தாய் திரு அவையிலே எல்லா புனிதர்களும் இந்த நற்கருணையை ஆராதிக்கிறவர்கள் மட்டுமல்ல, இந்த நற்கருணையால் ஆட்கொள்ளப்பட்டவர்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள். அந்த விதத்திலே இந்த நாளில் இந்த நற்கருணை பவனியிலே பங்கெடுத்திருக்கிற பிள்ளைகள் நம் ஒவ்வொருவருக்கும் இந்த ஆண்டவர் நமக்கு வாழ்வை என்ன செய்கிறார்? நமக்கு தருகிறவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்வு இந்த நாளிலே உயர்த்தப்படும்படியாக, நம்முடைய வாழ்வு நம்ம என்ன கேட்டு வந்திருக்கிறோமோ அதை கோடி அற்புதர் இந்த தெய்வத்திடமிருந்து தான் நமக்கு என்ன செய்கிறார்? பெற்று தருகிறார் என்பதை நாம் எல்லோரும் உணர்ந்து கொண்டிருக்கிறோம். இவர் எப்படி தருவார்? இவர் தருவதற்கு நம்ம என்னென்ன காரியங்கள் செய்ய வேண்டும்? பவனி வந்தால் போதுமா, அல்லது வந்து இருந்தால் மட்டும் போதுமா என்பதல்ல. எதை செய்தால் இந்த ஆண்டவர் நமக்கு தருவார் என்பதை கோடி அற்புதர் என்ன செய்வார்? நமக்கு சொல்லித் தருகிறார். கோடி அற்பருடைய வாழ்க்கை நம்ம எல்லாருக்கும் தெரியும். சிறு பிள்ளையாக இருக்கிற போது புனித அந்தோணியாரை அவருடைய தாயார் தாலாட்டுகிறார். என்ன பாடல் பாடி தாலாட்டுகிறார்? மாதாவுடைய பாடலை பாடிதான் என்ன செய்கிறார்? அவர் தாலாட்டுகிறார். அவர் ஒருபோதும் ஆலயத்திற்கு செல்ல தவறியதே இல்லை, தவறியதே இல்லை. நீ எப்பொழுது ஆண்டவரை தேடுவதில் தவறுகிறாயோ அப்பொழுது கடவுள் என்ன செய்ய மாட்டார்? தரவே மாட்டார். அதனாலதான் விவிலியம் நமக்கு சொல்லித் தருகிறது. மத்தேயு நற்செய்தியில 18வது அதிகாரம் 14வது வசனத்துல, யாரும் நெறி தவறி செல்லக்கூடாது என்பதுதான் இவருடைய திருவுள்ளம். யாருமே தவறிவிடக்கூடாது, யாருமே தவறாக என்ன செய்யவிடக்கூடாது, போய்விடக்கூடாது.
நீ தவறிவிட்டா என்று சொன்னால் இந்த ஆண்டவரால் என்ன செய்ய முடியாது, தர முடியாது. ஏன்னா யாரையும் ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார், தவற விடவும் மாட்டார். 100 ஆடுகள் இருக்கிறது, 99 நன்றாகத்தான் இருக்கிறது. ஒன்று தவறிவிட்டாலும் என்ன செய்வான், இந்த தெய்வம் தேடி வருவேன். அப்ப இந்த நற்கருணை ஆண்டவர் மீது கொண்டு இருக்கிற அந்த ஆர்வத்தை என்ன செய்யக்கூடாது, ஒருபோதும் நம்ம என்ன செய்யக்கூடாதான், தவற விட்டு கூடக்கூடாது. ஒரு அருள் சகோதரி இருந்தாங்க. அவங்க திருப்பலியில் நற்கருணை கொடுப்பாங்க. 2-3 பூசை ஆகி போச்சு. கொஞ்சம் உடல் சோர்வாயிட்டு சிஸ்டருக்கு. கொஞ்சம் என்ன செஞ்சாங்க, நற்கருணையை வந்து சும்மா ஏனோ தானோன்னு அவர்கள் கொடுத்தார்களாம். இது எவ்வளவு மாண்புக்குரிய அருள் சாதனை பாருங்க. ஏனோ தானோ என்று என்ன செய்தாங்களாம், கொடுத்து விட்டு 4வது பூசையில் கொடுத்து விட்டு பீடத்துல வச்சுட்டு போய் அவங்க இருக்கக்கூடிய இடத்திற்கு போனாங்களாம். இந்த கையை கும்பிட்டு இப்படி எடுத்து பார்க்காங்களாம், கையில நற்கருணை. அலறிட்டாங்களாம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், நான் உண்மை என்ன செய்து விட்டேன், மதிக்கல. உம்மீது நான் கொண்டிருக்கிற அன்பை என்ன செஞ்சுட்டேன், ரொம்ப சாதாரணமா நினைத்து விட்டேன். அதற்காக மன வருந்துகிறேன் என்று என்ன செய்தார்களா, சொல்லுகிறார்களா. ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார் பாருங்க, நான் உன்னை என்ன செய்திருக்கிறேன், என் உள்ளங்கையிலே பொறித்து வைத்திருக்கிறேன். உன்னை ஒவ்வொரு தருணமும் என்ன செய்கிறேன், நான் காத்து வருகிறேன். அப்படிப்பட்ட என்னை ஒருபோது என்ன செய்யக்கூடாது, ஏனோ தானோ என்று என்ன செய்யக்கூடாது, உன் வாழ்க்கையில நீ அனுபவிக்க கூடாது. ஒருபோதும் என்ன செய்யக்கூடாது, நீங்கள் தவறிவிடவே கூடாது. நீங்கள் தவறிவிட்டீர்கள் என்று சொன்னால் இந்த ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்ய மாட்டார், தர வேண்டியதை அப்படியே நிப்பாட்டி விடுவார். ஒருபோதும் நினைச்சக்கூடாது, நம்ம தவறக்கூடாது. இன்னொரு காரியம் பாருங்க, உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். இது நற்கருணை ஆண்டவர் என்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். திருத்தலத்துக்கு வந்திருக்கிற பிள்ளைகள் இந்த ஆண்டவர் யார் என்று என்ன செய்யும், எல்லாருக்கும் தெரியும். அதனாலதான் இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது பாருங்க. லூக்கா நற்செய்தியில 10:21 வாசிக்கிறோம், ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் மறைத்து குழந்தைகளுக்கு நீர் வெளிப்படுத்தினீரே. ஆண்டவர் சின்ன குழந்தைகளுக்கு என்ன செய்வான், வெளிப்படுத்துவான். சிறு சிறு காரியங்களில் கடவுள் என்ன செய்வான், தன்னை வெளிப்படுத்துவான். இத வாழ்க்கையில் நீங்க என்ன செய்யணும், நம்ம உணரணும். சின்ன சின்ன காரியங்களில் கடவுள் என்னை அன்பு செய்கிறார் என்பது என்ன செய்யணும், நீங்கள் தெரிந்து கொள்ளணும். அதனாலதான் பாருங்க, கோடியற்பர் அந்தோணியார் 15 வயதுல ஒரு புதுமை செய்கிறார். 1000 தடவை இந்த ஆலயத்துல சொல்ல சொல்ல நம்ம கேட்டிருப்போம். அசுத்த ஆவி அவரை சூழ்ந்து நிற்கிற போது என்ன செய்கிறார், தரையிலே சிலுவை அடையாளம் இருக்கிறார். எவ்வளவு துன்பங்கள், எவ்வளவு கோர தீமைகள் எல்லாம் உன்னை சூழ்ந்து நின்றாலும் கோடி அற்புதருக்கு தெரியும், அந்த ஒரு சிலுவையில எல்லாம் ஒளிந்து போகும், எல்லாம் அழிந்து போகும். வீடு முழுவதும் இருள் சூழ்ந்திருந்தாலும் ஒளியான இவர் உள்ளத்தில் வருகிற போது அனைத்தும் ஒளிமயமாக என்பதை கோடி அற்புதர் என்ன செய்திருக்கிறார், தெரிந்திருக்கிறார். நீங்கள் இந்த நாளில் என்ன செய்ய வேண்டும், அவற்றை தெரிந்திருக்க வேண்டும். இவருடைய விருப்பம்தான் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற வேண்டும் என்பது என்ன செய்ய வேண்டுமா, நீங்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். கோடி அற்புதர் அதை தெரிந்து வைத்திருந்தார். ஆண்டவருடைய விருப்பம்தான் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும், நிறைவேற வேண்டும். இந்த பங்குல தன்னுடைய மகளுக்கு திருமணம் ஒருவர் நடத்தி வைத்தார். ரொம்ப நல்லா நிறைவா நடந்தது, எந்த குறையும் இல்லை. சரியா அன்பு மகளுக்கு சரியான ஒரு மணவாளன் கிடைத்தான். அந்த அந்த குழந்தையுடைய அப்பா மணமகன்ட்டு சொன்னாராம், மருமகன் எங்க மகளை நல்லா நீங்க பார்த்து கொள்ள வேண்டும் என்று. மருமகன் என்ன சொன்னார் தெரியுமா, ஆண்டவர் பார்த்து கொள்வார், ஆண்டவர் என் வழியா என்ன செய்வார், பார்த்து கொள்வார் என்று சொல்லியிருக்கிறார். இவருக்கு ரொம்ப சந்தோஷம். நான் கேட்டேன், எப்படி இவ்வளவு நேர்த்தியா திருமணம் நல்லபடியா நடந்தத, காரணம் என்ன? அந்த தந்தை சொன்னார், ஒவ்வொரு நாளும் நற்கருணை ஆண்டவரை நான் சந்திக்கிறேன். ஒவ்வொரு தருணமும் என் வாழ்க்கையில எங்கே நான் வேலைக்கு சென்றாலும்
நற்கண்ணை ஆண்டவரை சந்தித்து விட்டுத்தான் அந்த காரியத்தை தொடங்குகிறேன். அதனாலதான் கடவுளுடைய விருப்பம் என் குடும்பத்தில் என்ன செய்கிறது, இருக்கிறது என்று அவர் சொன்னார். அப்ப கடவுளுடைய விருப்பத்தை தான் நம்ம என்ன செய்யணுமா, நம்ம தேட வேண்டும். அதனாலதான் விவிலியத்துல நம்ம வாசிக்கிறோம், சங்கீதம் 149 4வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் என்ன செய்கிறார், விரும்புகிறார். நம் எல்லோரையும் விரும்பி நம்மை பாதுகாத்து நம்மை மேன்மைப்படுத்துகிறார். ஆண்டவர் நம்ம எல்லோரையும் விரும்புகிறார் பாருங்க. வாழ்க்கையில ஒருபோது என்ன செய்யாதீங்க, நீங்கள் வெறுப்பை உங்க மேல உங்களுக்கு வெறுப்பு வந்துடக்கூடாது. கடவுள் உங்களை விரும்புகிறார். கடவுள் உங்களை விரும்பியதால்தான் இந்த உலகத்திற்கு என்ன செய்திருக்கிறார், உங்களை அழைத்து வந்திருக்கிறார். ஆண்டவர் உங்களை விரும்பியதால்தான் இந்த குடும்பத்தில் உன்னை கணவனாக, மனைவியாக, பிள்ளையாக உன்னை கொண்டு வந்து என்ன செய்திருக்கிறார், சேர்த்திருக்கிறார். அதனால கடவுளுடைய விருப்பம்தான். அப்ப ஆண்டவருடைய விருப்பம் என்ன என்பதை நீ அறிந்து கொண்டாய் என்று சொன்னால் உன் விருப்பம்லாம் என்ன செய்யறது, தூர வச்சிடணும். சென்னையில ஒரு அனாதை இல்லம் இருக்கிறது, அப்பா அம்மா இழந்தவங்க. அங்க ஒரு சின்ன பையன் தவறு செஞ்சுட்டா என்ன தண்டனை தெரியுமா? நம்முடைய பிள்ளைகள் தவறு செய்தால் நம்ம தண்டிக்கிறோம். அங்க அந்த குழந்தை, ஒரு பையன் தவறு செய்து விட்டால் அருள் தந்தை என்ன தண்டனை கொடுக்காருன்னா, உனக்கு சிக்கன் பிடிக்கும்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு மட்டன் பிடிக்கும்னு வச்சுக்கோங்க, உனக்கு இந்த வாரம் அது கிடையாது. நீ எதை விரும்புறியோ அது என்ன செய்யாது, உனக்கு கிடையாது. தண்டனையை பாருங்க. அவன் கொஞ்ச நாள் என்ன செய்வான், சரியாகி விடுவான். உன் விருப்பம் அல்ல, கடவுளுடைய விருப்பத்தை எப்படி கோடி அறுப்புதர் உணர்ந்தாரோ, தெரிந்து கொண்டாரோ, அப்படி தெரிந்து கொண்டால் கடவுள் என்ன செய்வார், உங்களுக்கு வேண்டிய காரியத்தை என்ன செய்வார், அவர் தந்து கொண்டே இருப்பார். அப்ப ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு உணர்த்தக்கூடிய செய்து பாருங்க, நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் கடவுள் எதை விரும்புகிறாரோ அதைத்தான். அதனாலதான் மாதாவும் பாருங்க, உமது சித்தப்படி நடக்கட்டும் சொல்லுவாங்க. எல்லா அச்சிச்சலும் பாருங்க, உமது சித்தப்படி. நீங்க சொல்லி பாருங்க, எவ்வளவு தேவையோட வந்திருக்கிறீங்க, எவ்வளவு காரியங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த திருத்தலத்திற்கு நீ வந்திருக்கிறீங்க. சொல்ல வேண்டிய காரியம் என்ன, உமது திருவிழா, உமக்கு எது விருப்பமோ அதை நாங்க வாங்கிட்டு போகணும். உமக்கு எது விருப்பமோ அதை என்ன செய்யணும், நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி சொல்லி பாருங்க, கடவுள் உங்களுக்கு எல்லாவற்றையும் என்ன செய்வார், நல்லதாக தந்து கொண்டதே இருப்பார். இன்னொன்று, நீங்கள் ஆண்டவருக்கு உங்களை தந்துடணும். உங்களுக்கு முழுமையாக என்ன செய்யணும், நீங்கள் தந்துவிட வேண்டும், கடவுளுக்கு தந்துவிட வேண்டும். ஓடி இருப்பது அந்தோணியாருடைய புதுமையில ஒண்ணு இருக்கிறது பாருங்க, நமக்கு தெரிந்த காரியங்கள் தான். பிரிவினை சபையாரோடு என்ன செய்வார், வாதிடுவார். ஒரு கட்டத்துல நிறைய பேர் மனமாறுவாங்க, ஒரு சில பேர் பொறாமப்படுவாங்க. வாழ்க்கையில நம்மளை விரும்புகிறவங்களும் உண்டு, நம்மளை வெறுக்கிறவங்களும் உண்டு பாருங்க. அப்படி பொறாமைப்பட்ட மனிதர்களும் அந்தோணியார் என்ன செய்கிறார், சந்திக்கிறார். சந்தித்த பிற்பாடு ஒரு கட்டத்துல சாப்பாட்டுல என்ன செஞ்சுட்டாங்க, விஷத்தை வச்சுட்டாங்க. நமக்கு தெரிந்த காரியங்கள் தான். வைத்து விட்டு என்ன சொல்லுகிறார்கள், நீ இறைவார்த்தையை நம்புறவன், ஒண்ணு நம்பணும் அல்லது நம்பக்கூடாது. இறைவார்த்தை என்ன சொல்லுகிறது, கொல்லும் நஞ்சை குடித்தாலும் உனக்கு ஒண்ணும் செய்யக்கூடாது. அப்படி இறைவார்த்தையை போதிக்கிறவராக இருந்தா என்று சொன்னால் இது உன்னை என்ன செய்யக்கூடாது, ஒண்ணும் செய்யக்கூடாது. என்ன செய்தார் பாருங்கள், சிலுவை அடையாளம் வரைந்து நஞ்சு கலந்த உணவை என்ன செய்கிற அந்தோணியார் சாப்பிடுகிற. ஏதாவது ஆச்சா, ஒன்றுமே ஆகவில்லை. காரணம் என்ன பாருங்க, ஆண்டவன் மீது நம்ம நம்பிக்கை என்ன செய்யறார், வைக்கிற. ஆண்டவருக்கு விஷத்துக்கு தன்னை தரல, கடவுளுக்கு தன்னை தருகிற. கடவுளுக்கு உன்னை நீ முற்றிலுமாக தருகிற போது கடவுள் நிச்சயம் என்ன செய்வார், உனக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தை இந்த நாளில் நிரம்ப உங்களுக்கு தருவார். திருப்பலி நிறைவேற்றி கொண்டு நற்கர்ணவங்க வரிசை எல்லாரும் வந்தாங்க. வருகிற போது இன்னொரு கிறிஸ்தவ அல்லாத ஒரு சகோதரன் வந்து விட்டார். கொடுத்தாச்சு, கொடுத்த பிற்பாடு நம்ம வாங்க முடியாது. சாப்பிட சொல்லியாச்சு, சாப்பிட்டார். ஒரு வாரம் கழிச்சு என்னை பார்க்க வந்தார். ஐயா, என்னை உங்களுக்கு தெரியுதா என்று சொன்னார். சொல்லுங்க அப்படின்னு. ஒரு நாள் நாங்க வந்தோம் பாருங்க, ஆமா ஆமா ஞாபகம் வந்துட்டு. என்ன சொன்னார் தெரியுமா, எனக்கு தீராத வியாதி,
மருத்துவரிடம் சென்றேன். ஸ்கேன் பண்ணி பார்த்தாங்க. உங்களுக்கு கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டிய இருக்கு, வாங்க என்று சொன்னார்கள். ஆனா அப்போ கொஞ்ச நேரத்தில் இந்த கோயிலுக்கு வந்தேன் நான். நீங்க ஏதோ கொடுத்துக்கிட்டு இருந்தீங்க, வெள்ளையா நீங்க கொடுத்தீங்க, நானும் வாங்கினேன். ஆனா நீங்க சாப்பிட சொல்லிட்டீங்க, நான் சாப்பிட்டுட்டேன். அதற்கடுத்து டாக்டர்கிட்ட போய் ஸ்கேன் பண்ணி பார்த்தோம். டாக்டர் சொன்னார், உங்களுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னார். ஆண்டவர் எவ்வளவு புதுமை செய்கிறார் பாருங்க. ஒரே ஒரு தடவை தான் நற்கருணை உட்கொண்டார். ஆண்டவர் அவருக்கு சுகத்தை தந்திருக்கிறார். அப்ப எவ்வளவு நற்கருணை நான் உட்கொண்டு இருக்கிறேன். அவர் சந்தித்தது ஒரே ஒரு முறை மட்டும்தான். பூரண சுகத்தை கடவுள் என்ன செய்கிறார், அவர் கொடுத்திருக்கிறார். அப்ப கடவுள் நமக்கு எவ்வளவு பெரிய சவாலை வைக்கிறார் பாருங்க. நீ எந்த அளவிற்கு உன்னை முற்றிலுமாக தருகிறாயோ அந்த அளவிற்கு இந்த நற்கருணை ஆண்டவர் நமக்கு என்ன செய்வார், சுகத்தை தருவார், வல்லமையை தருவார். உருக்குலைந்து போயிருக்கிற நம்முடைய குடும்பத்தை என்ன செய்வார், மீண்டும் உருவாக்குவார். மனம் நொந்து போய் நீங்கள் வந்திருந்தீர்கள் என்று சொன்னார், இந்த ஆண்டவருக்கு உங்களை தாங்க நீங்க மன மகிழ்ச்சியோடு என்ன செய்வீங்க, செல்வீங்க. எந்த ஒரு நிகழ்வானாலும் சரி, கடன் பிரச்சனை, எந்த தீராத வியாதியாக இருந்தாலும் இந்த ஆண்டவரிடத்தில் நீங்கள் முற்றிலுமாக தாருங்க, நிச்சயம் கடவுள் என்ன செய்வார், உங்களுக்கு தருவார். அதனாலதான் சொல்றார், வாழ்வு தரும் உணவு நானே. இவர்தான் நமக்கு வாழ்வு தருகிறவர். வாழ்வு தருகிற இந்த தெய்வத்தை தேடி வந்திருக்கிற இந்த நாளிலே கோடி அற்புதர் அந்தோணியாருடைய பிள்ளைகள் பல்வேறு தவ முயற்சியோடு இந்த திருத்தலத்திற்கு நீங்கள் வந்திருக்கலாம். வந்த பிள்ளைகள் இந்த நற்கருணை ஆண்டவரை நீங்க பாருங்க. இவர்தான் உங்களை தெரிந்தெடுத்தவர். இந்த நாள்ல வரணும்னு கட்டளையிட்டது நீங்களா நினைச்சு வந்தீங்க? இது கடவுளுடைய சித்தம். ஆண்டவர் தான் உங்களை என்ன செய்திருக்கிறார், இந்த இடத்திற்கு அழைத்து வந்திருக்கிறார். ஆண்டவர் தான் உங்களுடைய குறையை கேட்டு நீங்கள் வேண்டுகிற மன்றாட்டுக்கு என்ன செய்கிறார், அவர் பதில் தருகிறார். மார்க்ரீட் மரியம்மாள் சொல்லுவார்கள், எனக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கு. என்ன மகிழ்ச்சி தெரியுமா, ஆண்டவருக்கு முன்னாடி நான் உட்கார்ந்து இருக்கிறேன், கடவுளுக்கு முன்னால நான் உட்கார்ந்து இருக்கிறேன் அப்படிங்கிற மகிழ்ச்சி என்ன செய்கிறது எனக்கு இருக்கு. அதை விட ஒரு பெரிய மகிழ்ச்சி இருக்கிறது. என்ன மகிழ்ச்சி தெரியுமா, என் இதயம் இங்க இருக்கு, என் இதயம் இங்க இருக்கு என்று அட்ஜஸ்ட மார்க்ரீட் மரியம்மாள் சொல்லுகிறேன். இந்த நாளில் நீங்கள் இந்த ஆண்டவருக்குள் ஒன்றிணைய வேண்டும். கடவுளத்தில் உங்களை என்ன செய்யுங்க, முற்றிலுமாக தாருங்க. இவரால் ஆகாத காரியம் ஏதாவது உண்டா, எல்லாம் ஆகும். இவரால் இயலாத காரியங்கள் ஏதாவது உண்டா, எல்லாம் இயலும். எல்லாம் செலவழித்தோம், எல்லாம் மருத்துவ செலவு செய்தோம். இந்த ஆண்டவரை தேடி வந்த அந்த பெண் இறை வார்த்தையில என்ன செய்தால் பாருங்க. எல்லாவற்றையும் நீங்க யோசிங்க. அதனால வாழ்க்கையில இவ்வளவுதான் என்று நீங்கள் முடிவு செய்து விட வேண்டாம். நிறைய பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க, தற்கொலை செய்து கொள்கிறாள் பாருங்க. 7ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் தம்பியை சைக்கிள்ல கூட்டு போய், அவன் உடம்பு சரியில்லாத பையன், அவனை கீழே போட்டாச்சு. அப்பா அடிப்பாரன்னு சொல்லி என்ன செய்யறான், தற்கொலை செய்து கொள்ளுங்க. நம்பிக்கை இழந்து போகிற இந்த உலகத்தில் 2 நாய்கள் பேசிச்சான். ஒரு நாய் சொல்லிச்சான், இந்த மனுஷங்க விதவிதமா சாவுறாங்க. எப்படி சாவுறாங்க, தூக்கு போட்டுக்கிறாங்க, ஒருத்தங்க தீய வச்சுக்கிறான், ஒருத்தன் விழுந்து சாவுறான், ஒருத்தன் விஷத்தை குடிக்கான். இன்னொரு நாய் சொல்லிச்சான், சாவுறதுக்கே இவ்வளவு வழி இருந்ததுன்னா வாழ்றதுக்கு எவ்வளவு வழி இருக்கும், இந்த மனித மூளைக்கு இவனுக்கு எட்டாது போல என்று இன்னொரு நாய் சொல்லிச்சான். நண்புக்குரியவர்களே, இவர் வாழ்வு தரக்கூடியவர், உங்கள் வாழ்வை வளமாக்கி தரக்கூடியவர் இவர். இந்த வாழ்வு நீ நினைப்பதற்கு மேலான ஆசீர்வாதத்தை இந்த கடவுள் உங்களுக்கு அள்ளித் தருவார். இந்த நாள்ல உள்ளத்துல நீங்க நினைத்திருக்கிற காரியங்கள் அனைத்தையுமே உங்களுக்கு வெற்றியாக்கி தரக்கூடிய வல்ல தெய்வம், உங்கள் வலிமையாய் உங்களை வழிநடத்துகிற தெய்வம், இவரிடம் முற்றிலுமாக உங்களை ஒப்பு கொடுங்க. இறைவன் நம்மோடு உடனிருந்து நம்மை வழிநடத்தி காப்பாராக. இயேசு நம்மோடு. ஆமென்.
ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளை அனைவரும் எழுந்து நிற்போம். நற்கருணை நாதருடைய தெய்வீக கொடையால் நிரப்பப்படுவதற்காக நாம் இங்கே வருகை தந்திருக்கிறோம். இதோ இந்த நற்கருணை ஆண்டவர் குலமும் நலமும் தருகின்ற ஆண்டவராக நமது மத்தியிலே இருக்கிறார். அருளும் ஆற்றலும் நிறைந்த ஆண்டவராக நமது மத்தியிலே இருக்கிறார். இதோ இந்த திருப்பலியிலே இந்த நற்கருணை நாதரை நாம் உட்கொண்டோம். இந்த நற்கருணை நாதரோடு நமது வீதிகளிலே நாம் நடந்து பவனியாக வருகை தந்திருக்கிறோம். எனவே இப்போது நாம் அவரை ஆராதித்து துதித்து இருக்கிறோம். குறிப்பாக இந்த ஆண்டவர் நம்மிடம் கேட்பது அன்பு, வேற ஒண்ணுமே கிடையாது. உன் இதயத்தில் எனக்கு அன்புண்டா? தந்தை அழகாக சொன்னார்கள். எனவே அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் உம்மை நான் அன்பு கூறுகிறேன் என்று நாம் அனைவரும் சொல்ல இருக்கிறோம். எனவே அன்பு குழந்தைகளே, இந்த நற்கருணை நாதர் நமக்கு தாயாக தந்தையாக இருக்கிறார். அவரை அன்பு கூர்ந்து இந்த நேரத்தில் அனைவரும் கைகள் தட்டி அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் என்று சொல்லி இணைந்து இந்த நேரத்திலே நாம் பாடுகிறோம். எனவே இந்த நற்கருணை நாதர் மாட்சி பெற வேண்டும். இந்த வளாகத்திலே இந்த நற்கருணை நாதர் நாம் அனைவரையும் அப்படியே இறங்கி வந்து அபிஷேகம் செய்து ஆசீர்வதிக்க வேண்டும். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே என்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை ஆராதனை ஆராதனை. நல்ல கைகள் தட்டி ஆண்டவரை இன்னும் கொஞ்சம் அதிகமாக, அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. நேற்றை விட இன்று அதிகம், இன்றை விட நாளை அதிகம் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை ஆராதனை. நல்ல கைகள் ஒசத்தி ஆண்டவரை ஆராதிப்போம். ஆராதனை ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, ஏதோ அந்த பெண்மணி இயேசுவின் காலடியில் வந்து அமர்ந்தார். கண்ணீரால் இயேசுவின் காலடிகளை கழுவி தன் கூந்தலால் துடைத்து முத்தமிட்டு கொண்டே இருந்தார். ஆண்டவர் சொன்னார், அம்மா நீ அதிகமாக அன்பு கூர்ந்தாய், ஆகவே உன்னுடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டன. எல்லாரும் சொன்னார்கள், இந்த பெண்மணி பாவி ஆயிற்றே, பாவம் செய்த பெண்மணி ஆயிற்றே, இவள் இயேசுவை தொடலாமா, இதோ இயேசுவின் அருகில் இவள் வரலாமா என்று. ஆண்டவர் சொல்லுகிறார், சீமோனே நான் உனக்கு ஒன்று சொல்வேன், இதோ ஒருவன் அதிகம் கடன்பட்டிருந்தான், இன்னொருவனோ குறைவாக கடன்பட்டிருந்தான். 2 பேருடைய இதோ கடனையும் தள்ளுபடி செய்து விட்டார். யார் அதிகமாக அன்பு கூறுவார்கள், யாருடைய பாவம் அதிகமாக மன்னிக்கப்பட்டதோ அவனே அதிகமாக அன்பு கூறுவான். அன்பு குழந்தைகளே, நம்முடைய பாவங்களை நினைத்து வருந்த வேண்டாம், கலங்க வேண்டாம். இந்த நற்கருணை நாதருடைய அன்பு மார்கரெட் மரியாளுக்கு அவர் சொன்ன அந்த வார்த்தைகள் நம் ஒவ்வொருவருக்கும் சொல்லுகின்ற வார்த்தைகள். என்னை நீ அன்பு செய்கிறாயா? பேதுருவிடம் கடைசியாக இயேசு கேட்ட கேள்வி, பேதுருவே எல்லோரையும் விட நீ என்னை அதிகமாக அன்பு செய்கிறாயா? அவ்வளவுதான், வேற ஒன்றுமல்ல. எனவே அன்பு கூறுகிறேன், ஆண்டவரே உம்மை அன்பு செய்கிறேன், ஆண்டவரே உம்மை அதிகமாக அன்பு சொல்கிறேன் என்று சொல்லி நாம் இணைந்து பாடுவோம். எபினேசரே எபினேசரே இதுவரை உதவினீரே எபினேசரே எபினேசரே இதுவரை உதவினீரே இதுவரை உதவினீரே
உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு மனத்தோடு அன்பு கோருவேன். ஆராதனை 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 ஆராதனை. எல்லாரும் சேர்ந்து உற்சாகமாக அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கோருவேன். ஆராதனை ஆராதனை. நல்ல கைகள் தூக்கி ஆண்டவரை ஆராதித்து ஆராதனை ஆராதனை ஆராதனை. ஆண்டவருடைய அன்பு குழந்தைகள், இதோ விவிலியம் முழுவதும் ஒரே ஒரு வார்த்தை தான் ஓடிக்கொண்டே இருக்கிறது. என் அன்பு குழந்தாய், நீ என்னை அன்பு செய்கிறாயா? ஆதாமே, நீ இந்த பழத்தை சாப்பிட்டது எனக்கு பிரச்சனை அல்ல, ஆனால் என் அன்பில் இருந்து விலகி போய்விட்டாயே. ஏவாளை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், நீ பழம் வேண்டும் என்று கேட்டிருந்தால் இந்த மரத்தின் பழத்தை மட்டுமல்ல, உலகத்தில் எதையும் உனக்கு தருவேன். நான் உன்னை அன்பு செய்கிற கடவுள். எந்த அளவிற்கு அன்பு செய்கிற கடவுள்? தன்னுடைய ஒரே மகனை நமக்காக தந்த கடவுள். தன்னுடைய ஒரே மகன் இயேசு கிறிஸ்துவை நமக்காக கொடுத்து கல்வாரி மலையிலே இரத்தம் சிந்துவதற்காக கொடுத்த கடவுள். யோசித்து பாருங்கள், ஒரு பழம் ஆதாமும் ஏவாளும் விரும்புகிற பொழுது தராமல் போய்விடுவாரா? ஆனால் அங்கே ஆண்டவரின் அன்பை மறந்து போனார்கள், ஆண்டவரை விட்டு ஓடி போனார்கள். ஆண்டவர் வருத்தத்தோடு தேடி வந்தார். ஆதாம் எங்கிருக்கிறாய்? ஆதாம், நீ எங்கிருக்கிறாய் என் அன்பு மகனே? அவன் சொன்னான், ஒளிந்து கொண்டேன். நீ ஏன் ஒளிந்து கொள்ள வேண்டும்? நீ என் பிள்ளை அல்லவா? எனவே ஆண்டவர் இதோ நமக்காக தன்னுடைய ஒரே மகனை தந்தவர். அந்த இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஒரே தாய் அன்னை மரியாளை சிலுவையிலே தொங்குகிற பொழுது நம் அனைவருக்கும் தாயாக தந்தவர். யோசித்து பாருங்கள், தந்தை கடவுளின் அன்பு தன் மகனையே தந்தார். அந்த மகனோ தன் தாயை நமக்கு தாயாக அன்னையாக தந்தார். அன்பு குழந்தைகளே, கொடுப்பதிலே வல்ல கடவுள், தன்னை முழுவதும் கொடுப்பதிலே அன்பிலே நிறைந்த கடவுள் இந்த நேரத்திலே இங்கே இருக்கிறார். எனவே நாம் இணைந்து பாடுகிற பொழுது, அந்த அன்பு கூறுவேன் என்கின்ற பொழுது, அந்த அன்பு உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து முழு உடலோடும் முழு ஆன்மாவோடும் வெளிப்படட்டும். நல்ல கைகள் தட்டி பாடுவோம். என்னை கண்டீரே நன்றி ஐயா. பாடுவோம். என்னை கண்டீரே நன்றி ஐயா. தோடு ஆராதிப்பேன். நல்ல கைகள் தூக்கி தோடு அன்பு கோருவேன். ஆராதனை 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 இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் கோருவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, இந்த அன்பு கூறுதல் என்பது பெரிய ஆசீர்வாதம். பவுலடிகளார் தன்னுடைய கடிதத்திலே கொரிந்தியருக்கு எழுதுகிற பொழுது எல்லாருக்கும் சொல்லுகிறார், என் அன்பு குழந்தைகளே, ஆண்டவராகிய கடவுள் இந்த உலகத்திற்கு அன்பின் வடிவத்தில் வருகிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். அந்த அன்பின் முழு வடிவம் இந்த நற்கருணை தான், வேற ஒண்ணுமே கிடையாது, வேற ஒண்ணுமே கிடையாது. இந்த உலகத்திலே அன்பின் முழு வடிவம் இந்த நற்கருணை. 2000 ஆண்டுகளாக, எத்தனாயிரம் வருஷம்? 2000 ஆண்டுகளாக
இதோ நமக்காக நற்கருணை வடிவத்திலே காத்து கொண்டே இருக்கின்றார் ஆண்டவர். நற்கருணை வடிவத்திலே 2000 ஆண்டுகளாக காத்து கொண்டே இருக்கிறார். அவர் வந்து சொல்லுகிறார், என் அன்பு குழந்தாய், நீ வா, வந்து அப்பா அப்படின்னு நீ கூப்பிடு. என்னை உனக்கு அளவுக்கு அதிகமாக அன்பு தோன்றுகிற பொழுது அம்மா அப்படின்னு சொல்லு. எனவே அப்பா என்று கூறுவதும் அம்மா என்று சொல்வதும் இந்த ஆண்டவர் விரும்புகிறார். எனவேதான் அம்மை அப்பன் உந்தன் அன்பே நிரந்தரம் என்று நமக்கு பாடல் சொன்னார்கள். இதோ இந்த கடவுள் நமக்கு தாயாக தந்தையாக இருக்கிறார், நண்பனாக இருக்கிறார், நல்ல சமாரியனாக இருக்கிறார், நல்ல ஆயனாக இருக்கிறார். அவரை அன்பு செய்து நிற்கிறோம். இப்ப இயேசுவை நோக்கி நம்ம அப்பான்னு கூப்பிடணும், அம்மான்னு கூப்பிட்டு ஜெபிக்கணும். எனவே உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை என்று சொல்லி நம்முடைய உணர்வுகளை ஆண்டவரை நோக்கி நாம் எழுப்ப இருக்கிறோம். அன்பு குழந்தைகளே, இந்த நற்கருணை நாதரை அப்படியே உற்று பாருங்க. எல்லோரும் ஆண்டவரை பாருங்க, ஒரு நிமிஷம் எல்லாரும் ஆண்டவரை மட்டும் பாருங்க. இந்த நற்கருணை பாத்திரத்தை பார்த்துட்டீங்கல்ல, உங்க இதயத்துல இதே போல ஒரு பீடத்தை ஏற்படுத்துங்க. எல்லாருடைய இதயத்திலும் ஒரு பீடம் இருக்கணும். அந்த பீடத்தில் இந்த நற்கருணை வடிவத்தில் இருக்கிற ஆண்டவரை நீங்கள் உங்கள் உள்ளத்திலே இப்போது கொண்டாந்து வைக்கணும். ஏன்னா எல்லாரும் நற்கருணை பெற்றவங்க. இங்க இருக்கிற யாரும் இதோ நற்கருணை பெறாமல் இல்லை. நல்ல முறையிலே திருவிழாவிற்கு வந்து நல்ல திருப்பலியிலே கலந்து கொண்டு நல்ல முறையிலே நற்கருணையை பெற்றிருக்கிறோம். எனவே இப்போது இந்த ஆண்டவரை பார்த்துட்டு அப்படியே கண்ணை மூடுங்க. இந்த இயேசுவை பார்த்துட்டு கண்ணை மூடிக்கோங்க, கண்ணை மூடிக்கோங்க, கண்ணை மூடிக்கோங்க. எல்லாரும் கண்ணை மூடிடணும். ஆண்டவரை பார்த்துட்டு கண்ணை மூடிட்டீங்களா? உங்க இதயத்துக்குள்ள ஒரு பலி பீடத்தை ஏற்படுத்துங்க. இதயத்துக்குள்ள அது அழுக்கடைந்த இதயமெல்லாம் நீங்க கவலைப்படாதங்க. உள்ளே வருகிறவர் அதை தூய்மை செய்வார். உங்கள் இதயத்திலே என்ன இருந்தாலும் கவலை வேண்டாம். ஆசை இருக்கா? இருக்கட்டும். நீங்க கவலைப்பட வேண்டாம். அவர் தூய்மை செய்வார். கோபம் இருக்கிறதா? இருக்கட்டும். ஆண்டவர் வந்து சுத்தம் செய்வார். இப்போது ஒன்றே ஒன்றுதான் செய்யணும். உங்க இதயம் எப்படி இருந்தாலும் சரி, அங்க ஒரு பீடத்தை மட்டும் வைங்க. ஒரு பீடத்தை வைங்க. ஒரு இடம், ஒரு முள்ளு காடு. அந்த இடத்துல ஒரே ஒரு குடும்பம் வந்து ஜெபித்து கொண்டே இருந்தார்கள். ஒரே ஒரு சிலுவையை அந்த இடத்தில் வைத்து ஜெபித்தார்கள். இன்றைக்கு அந்த இடத்தை பார்த்தீங்கன்னா இதோ பரிசுத்தம் விளங்குகின்ற இடமாக மாறிட்டு. ஏனென்றால் ஒரு சிலுவை நடப்பட்ட முள்ளு காடு இன்றைக்கு ஒரு ஆலயமாக, ஒரு திருத்தலமாக இருக்கிறது. அன்பு குழந்தைகளே, உங்கள் இதயம் எப்படி இருந்தாலும் சரி, அங்க ஒரு சின்ன பீடம் போட்டு அதுல ஒரு நற்கருணை பாத்திரத்தை வைங்க. அந்த நற்கருணை பாத்திரத்தின் நடுவிலே இந்த அப்பத்தில் இருப்பது போல ஆண்டவர் இயேசு அப்படியே இருக்கட்டும்னு பாருங்க. ஏசப்பா, ஏசப்பா, இயேசுவே என் தகப்பனே, இயேசுவே என் ராஜா, இயேசுவே அன்புக்குரியவரே, இயேசுவே ஆராதனைக்குரியவரே, இயேசுவே பரிசுத்தரே, இயேசுவே படைத்தவரே, ஏசப்பா அப்படின்னு அப்படியே மனமுருக இயேசுவை கூப்பிடுங்க. இயேசு என் தெய்வமே, என்னை மீட்பவரே, எனக்கு வாழ்வு தருகிறவரே, எனக்கு நலம் தருகிறவரே, உம்மை அப்பான்னு கூப்பிட்டு நான் ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். ஏசப்பான்னு சொல்லும் போது என் உடம்பெல்லாம் புல்லரிக்கிறதே. ஏசப்பான்னு சொல்லும் போது என் மனமெல்லாம் மகிழ்கிறதே. உங்க இதயத்துல பேசுங்க. ஆண்டவர்கிட்ட கொடுங்க. ஆண்டவர்கிட்ட கொடுத்துட்டு அப்படியே இந்த பாட்டோடு இணைந்து உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை. ஏனென்றால் அவர் நம்மை தோளில் சுமக்கிறவர், அவர் நம்மை வயிற்றில் சுமக்கிறவர், அவர் நம்மை வாழ்நாள் முழுவதும் சுமக்கிறவர், நமக்காக சிலுவை சுமந்தவர், நம்மை சுமக்கிறவர், நமக்காக உயிரை தியாகம் செய்திருக்கிறவர். எனவே நாய் மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்று சொன்ன தெய்வத்தை அப்படியே பாட இருக்கிறோம். கண்ணை மூடிக்கோங்க. பாடல் இணைந்து பாடுவோம். இதயத்தில் ஆண்டவரை பார்த்து பாடுவோம். உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை. கண்ணை மூடிக்கோங்க. அப்பான்னு கூப்பிடவா? ஏசப்பா. உம்மை அம்மான்னு கூப்பிடத்தான் ஆசை. அம்மான்னு கூப்பிடவா? என் அம்மையப்பரே இயேசுவே. இதயத்துக்குள்ள ஆண்டவர் அப்படியே நிக்கணும். மனமுருக நீங்க ஜெபிக்க ஆரம்பிங்க. பாடலோடு இணைந்து பாடி, பாடலோடு இணைந்து ஜெபித்து உங்கள் கண்ணீர் இன்னைக்கு முடிச்சிடணும். உங்கள் கவலை இன்னைக்கு தீர்ந்துடணும். உங்க இதயத்துக்குள்ள ஆண்டவரோடு உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை. அப்பான்னு கூப்பிடவா? உம்மை அம்மான்னு கூப்பிடத்தான் ஆசை. அம்மான்னு கூப்பிடவா? உம்மை அப்பான்னு
எல்லாரும் சேர்ந்து கூப்பிடவா உம்மை அம்மானு கூப்பிடத்தான் ஆசை. அம்மானு கூப்பிடவா ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, ஏசப்பான்னு சொல்லி கூப்பிட்டு செபிங்க. ஆண்டவர் இதயம் நம்முடைய இதயம் முழுவதும் வந்து தங்கணும். இயேசுவே என் உச்சி முதல் உள்ளங்கால் வரை வந்து தங்கும். இதோ ஒரு குழந்தைக்கு உடம்பு முடியவில்லை என்றால் ஒரு தாய் விடிய விடிய தூங்காமல் இருக்கிறாரே, அதுபோல எனக்காக என்னோடு இரும். என் மனதெல்லாம் வலியும் வேதனையும் துன்பமும் துயரமும் நிறைந்த இதயமாக இருக்கிறது. என் வீட்டில் இருக்கிற கடன் பிரச்சனைகளை நினைக்கிற பொழுது பல சமயம் ஆலயத்திலே என்னால் ஜெபிக்க கூட முடியவில்லை. என் மனமெல்லாம் கவலையும் கண்ணீரும் இதோ ஓயாமல் இருக்கிறது. ஆசீர்வாதத்தின் தகப்பனே, உம்முடைய ஆவியால் என்னை நிரப்பி எனக்கு வாழ்வு தாரும். உம்முடைய தூய ஆவியால் எனக்கு நிரப்பி எனக்கு ஒரு வழிகாட்டும். தொழில் முயற்சி புதிதாக தொடங்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஒரு நல்ல தகப்பனை போல என்னை தட்டி கொடும். ஒரு நல்ல தகப்பனை போல எனக்கு தட்டி கொடுத்து, என் அன்பு குழந்தாய், இந்த காரியத்தை இப்படி செய். உன் வீட்டின் திருமண காரியத்தை நீ இப்படி செய். இந்த திருமண காரியத்தை நான் உனக்கு வெற்றியாய் நடத்தி தருகிறேன். உன் குழந்தையின் எதிர்கால வாழ்வை நான் பார்த்து கொள்ளுகிறேன். கவலைப்படாதே, அஞ்சாதே என்று ஒரு தகப்பனை போல, ஒரு நல்ல தகப்பனை போல இயேசுவே என் வீட்டு காரியத்தை எடுத்து செய்யும். என் வீட்டு காரியத்தை எடுத்து செய்யும். எனக்கென்று யாரும் இல்லை. யாரும் எனக்கு உதவி செய்வதற்கு போதிய ஆட்கள் பலம் இல்லை. ஆசீர்வாதத்தின் தகப்பனே, உம்முடைய தெய்வீக அருளால் எனக்காக என் தகப்பனாக என்னோடு வந்து என் வீட்டிலே எனக்காக நீர் உரிமையோடு இருந்து இந்த காரியத்தை செய்து தாரும். எனக்கு வழிகாட்டும், எனக்கு வாழ்வழியும், எனக்கு நலம் தாரும். கருவில் என்ன சுமத்தத பார்த்தா அம்மானு சொல்லணும். எல்லாரும் கருவில் என்னை சுமந்தத பார்த்தா அம்மானு சொல்லணும். உங்க தோளில் என்ன சுமப்பத பார்த்தா அப்பானு சொல்லணும். தோளில் என்னை சுமப்பத பார்த்தா அப்பானு சொல்லணும். என்ன கெஞ்சுவதும் கொஞ்சுவதும் பார்த்தா அம்மானு சொல்லணும். என்ன கெஞ்சுவதும் கொஞ்சுவதும் பார்த்தா அம்மானு சொல்லணும். என்ன ஆற்றுவதும் தேற்றுவதும் பார்த்தா அப்பானு சொல்லணும். என்ன ஆற்றுவதும் தேற்றுவதும் பார்த்தா அப்பானு சொல்லணும். உம்ம அப்பானு கூப்பிடத்தான் ஆசை. அப்பானு கூப்பிடவா. உம்ம அம்மானு கூப்பிடத்தான் ஆசை. அம்மானு கூப்பிடவா. ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, கண்ணை மூடிக்கோங்க. கண்ணை திறக்க வேண்டாம். இதயத்துக்குள்ள ஆண்டவர் அப்படியே பாருங்க. உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை. உம்மை அப்பான்னு கூப்பிடவா. உம்மை அம்மான்னு கூப்பிடத்தான் ஆசை. உம்மை அம்மான்னு கூப்பிடவா. உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான். எல்லாரும் பாடுங்க. உம்மை அப்பான்னு கூப்பிடவா. உம்மை அம்மான்னு கூப்பிடத்தான் ஆசை. அம்மான்னு கூப்பிடவா. எல்லாரும் சேர்ந்து பாடுங்க. மத்தவங்க பாடுங்க. உம்மை அப்பான்னு உம்மை அம்மான்னு கூப்பிடத்தான் ஆசை. உம்மை அம்மான்னு கூப்பிடவா. உம்மை அப்பான்னு கூப்பிடுவே. உம்மை அம்மான்னு
கூப்பிடுவேன், உம்மை அப்பான்னு கூப்பிடுவேன், உம்மை அம்மான்னு கூப்பிடுவேன், உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை. ஏசப்பா, நான் அப்பான்னு சொல்லி நிற்கிறேனே, ஏதோ பரிதவிக்கிற பிள்ளையை போல ஏசப்பா என்று எல்லோரும் ஒரே குரலில் உம்மை நோக்கி ஜெபிக்கிறோமே. அன்பு தகப்பனே, மனம் இறங்க மாட்டீரா? இஸ்ராயல் மக்கள் 400 ஆண்டுகள் இதோ அந்த எகிப்திலே அடிமைத்தனத்தில் கிடந்த பொழுது உன் கண்ணீரை கண்டேன் என்று சொன்னீரே, உன் அழுகுரலை கேட்டு நான் இறங்கி வந்தேன் என்று சொன்னீரே. என் அன்பு தகப்பனே, ஏசப்பா, ஆறுதல் தருகிறவரே, காணாமல் போன ஆட்டுக்குட்டி போல நின்று கத்தி கொண்டிருக்கிறேன். காணாமல் போன ஆடு இதோ மாலை பொழுது எல்லா ஆடும் வீட்டிற்கு வந்து விட்டது. அந்த ஒரே ஒரு ஆடு அறியாமல் செய்து விட்டது, ஒரு ஆசையிலே போய்விட்டது. என் அன்பு தகப்பனே, நானும் கூட ஒரு ஆசையிலே, அறியாத புத்தியிலே அந்த ஆட்டுக்குட்டியை போல உம்மை விட்டு பிரிந்து போய்விட்டேன். ஆனால் பிரிந்து போன இடத்திலே என் வாழ்க்கை கல்லிலும் முள்ளிலும் சிக்கி கொண்டது தகப்பனே, சிக்கி கொண்டது. இதோ பேராசையினால் எனக்கு வழிகாட்டியவர்கள் எனக்கு இதோ துர்போதனை கொடுத்ததனால் நானோ விவரம் தெரியாத பிள்ளையாய், அறியாத பிள்ளையாய் அந்த ஆட்டுக்குட்டியை போல போய்விட்டேன். யோசித்து பாருங்க, அந்த ஆட்டுக்குட்டி எப்படி காணாமல் போய் இன்றைக்கு உறவுகள் இல்லாமல், சொந்தங்கள் இல்லாமல் எல்லோரையும் இழந்து விட்டு ஏன் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையிலே, கடன் பிரச்சனையிலே சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறேன்? ஏன் இந்த உறவுக்குள் மாட்டிக்கொண்டேன்? எதற்காக இதோ என்னை சுற்றி இப்படி ஒரு அபாயமான சூழல் என்று அந்த ஆடு ஒரு முள்ளுக்குள் சிக்கி கிடப்பதை பார்க்கிற பொழுது இரவு நேரத்திலே அந்த ஆயன் ஓடி வருகிறான், ஓடோடி வருகிறான். ஏன் தெரியுமா? அவனுக்கு தெரியும் அந்த ஆடு தன்னை விட்டு தொலைவில் இருந்தாலும் தன்னை தேடி கொண்டிருக்கிறது என்று. அத்தனை பேருடைய உள்ளத்திலும் ஆண்டவரை தேடுகிறோமே, இதோ கண்ணீரோடு தேடி நிற்கிறோமே. ஆண்டவரே, அவமானப்பட்டு நிற்கிறேன் ஐயா, செல்லுமிடமெல்லாம் என்னை கேலி பேசுகிறார்கள், அவமானப்படுத்துகிறார்கள். என் அன்பு தகப்பனே, ஏசப்பா, என் குடும்பத்திலே இப்படி ஒரு காரியம், குழந்தை சத்தத்தின் வாய்ப்பில்லை என்று ஆண்டவரே அன்னாளை போல உம்மை நோக்கி நான் அழுகிறேனே. ஒரு குழந்தை சத்தம் என் வீட்டில் கேட்டால் சிரிப்பு சத்தம் வந்து விடுமே. இதோ என் வயிற்றிலே குழந்தை தங்கவில்லை என்று, என் பிள்ளையின் வயிற்றிலே ஒரு குழந்தை இன்னும் பிறக்கவில்லை என்று, என் வீட்டிலே ஒரு குழந்தை இல்லை என்று ஏளனம் செய்கிறவர்கள். ஆசீர்வாதத்தின் தகப்பனே, இந்த கண்ணீரை நாங்கள் எங்கே போய் கொட்ட முடியும்? இந்த கண்ணீரின் கவலையை நான் எங்கே போய் சொல்ல முடியும்? என் அன்பு தகப்பனே, என் குழந்தையின் எதிர்காலத்தை காப்பாற்றுவீரா என்று நிற்கிற அந்த தந்தையின் தாயின் உள்ளத்தை முன்னிட்டு இந்த நாளிலே நீர் விண்ணகத்தை திறந்து குழந்தை பேற்றின் ஆசீரின் ஆவியை அனுப்பி வைப்பீராக. ஆண்டவர் அப்படியே இறங்கி வரட்டும். என் அன்பு தகப்பனே, நான் அறியாமல் செய்த காரணத்தினால் அவமானப்பட்டு நிற்கிறேன் ஐயா. நான் இன்று என்ன சொன்னாலும் என்னை நம்ப மறுக்கிறார்கள். நம்பிக்கையற்ற ஒரு சூழலிலே நான் கண்ணீரோடு நிற்கிறேன் தகப்பனே. என் அன்பு தகப்பனே, ஏசப்பா என்று உம்மை நோக்கி ஜெபிக்கிறேன். அந்த ஆடு கூப்பிடுவது போல, காணாமல் போன ஆடு கூப்பிடுவது போல கூப்பிடுகிறேன். இயேசுவே, வந்து என்னை தோள் மீது போட்டுக்கொள்ளும். என் காயங்களை பாரும், என் காயங்களுக்கு மருந்திடும், என் காயங்களுக்கு மருந்திட்டு என் உள்ளத்தில் இருக்கிற அந்த ஓயாத புலம்பலை, அழுகையை என்னை விட்டு வெளியேற்றுவீராக. ஆண்டவர் வரட்டும், ஆண்டவர் வந்து தொடட்டும். ஏசு அப்படியே உங்கள் கண்களை தொட்டு, உங்கள் கண்களில் இருக்கிற எல்லா கண்ணீரையும் அகற்றி உங்கள் உள்ளத்திலே ஒரு வெளிச்சம், ஒரு வெளிச்சத்தை கொடுக்கட்டும். நான் இருக்கிறேன் என் அன்பு குழந்தாய், நான் இருக்கிறேன், அஞ்சாதே. இதோ வயசான காலமாகி விட்டது. என் அன்பு தகப்பனே, என் பிள்ளைகள் என்னை கவனிக்க மாட்டார்களோ என்ற பயம் எனக்கு வந்து விட்டது. நான் படுத்து விட்டால் என்ன ஆகும் என்கின்ற பயம் வந்து விட்டது. என் அன்பு தகப்பனே, அந்த பயத்தை என்னை விட்டு போக்குவீரா என்று ஜெபிக்கிற வயதான பெற்றோரே, ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், உனக்கு நான் வலிமை தருகிறேன், உனக்கு நான் ஆற்றல் தருகிறேன், உன்னை நான் கைவிடவே மாட்டேன். இதுவரை உன்னை காக்கவில்லையா? இதுவரை உன்னை வழி நடத்தி கொண்டு வரவில்லையா? நீ என்னை நம்பு, நீ என்னை நம்பி இரு. உன் இறுதி காலம் வரை, உன் வாழ்நாள் முழுவதும் நான் உன்னை வழி நடத்துகிற தகப்பனாக இருக்கிறேன். கைகால் வலிகள், மூட்டு வலிகள், பிரஷர், சுகர் போன்ற எல்லா நோய்களையும் ஆண்டவரை கொடுங்க. இந்த நாளில் நலம் பெற வேண்டும், சுகம் பெற வேண்டும். அன்பு குழந்தைகளே, ஆண்டவர் வானத்தில் இருந்து குணமளிக்கின்ற ஆவியானவரை அனுப்பி இருக்கிறார். உங்கள் இதயத்தில் இருக்கிற நற்கருணை ஆண்டவர் இப்போது செயலாற்றுகிறார். உங்கள் இதயத்தில் இருந்து உடல் முழுவதும்
இதயத்திலிருந்து உடல் முழுவதும் அந்த வெளிச்சம் அப்படியே பரவட்டும். உடம்புல இருந்து இதோ வெளிச்சம் அப்படியே பரவட்டும். இயேசுவே, என் தகப்பனே, நம்பிக்கைக்குரியவரே, நலம் தருகிறவரே, என்னை குணப்படுத்தும், என்னை சுகப்படுத்தும். யார் ஜெபிக்க கேட்டார்களோ அவர்களுக்காக ஜெபிங்க. நோயிலிருந்து மருத்துவமனை காணாத ஒரு ஆண்டு இந்த ஆண்டு 2026 ஆரம்பித்து விட்டது. தை பிறந்தது, வழி பிறந்தது என்று சொல்லி இந்த விழாவை கொண்டாடுகிறோம். அன்பு குழந்தைகளே, ஆண்டின் ஆரம்ப நாட்களிலேயே என் அன்பு தகவனே, நல்ல சுகத்தை, உடல் சுகத்தை தருவீராக. இதோ தலை வலியும் கைகால் வலிகளும், குறிப்பாக உடம்பிலே மருத்துவத்திற்காக போகிற, அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்ட அந்த கேன்சர் போன்ற வியாதிகள் கூட இந்த நற்கருணை நாதர் நமக்கு இந்த நேரத்திலே நலத்தை தருவதால் முழுவதும் சுகமாகட்டும். இதயத்திலிருந்து அப்படியே ஒரு வெளிச்சம் உடம்பு முழுவதும் போகட்டும். உடம்பு முழுவதும் அந்த வெளிச்சம் போய் நிக்கட்டும். எங்க வலி இருக்கோ அந்த பகுதியில கை வச்சு ஜெபிங்க. குறுக்கு வலியாக இருக்கட்டும், கை வலி, இதோ தோள்பட்டையில ஏற்பட்டிருக்கிற பிசகுகள், மூட்டு வலிகள், அத்தனையிலும் ஆண்டவர் உயிரிய ஊற்றை, புதிய உயிர் ஊற்றை அப்படியே கொடுக்கட்டும். நலம் தாரும் தகப்பனே, வலிமை தாரும் தகப்பனே. மாடிப்படி ஏற முடியவில்லை, வீட்டிலே நான் பல முறை கஷ்டப்படுகிறேன் தகப்பனே. என் பிள்ளைகள் என்னை கேலி பேசுகிறார்கள். என் பிள்ளைகள் என்னை பல சமயத்திலே என் உடல் நல குறைவை முன்னிட்டு என்னை ஒதுக்கி தள்ளி விடுகிறார்கள். என் அன்பு தகப்பனே, நான் அவர்களோடு வாழ, இணைந்து வாழ, அவர்களுக்கு தொல்லை கொடுக்காமல் இருப்பதற்காக நான் உம்மிடம் ஜெபிக்கிறேன் என்று கேட்கிற இதோ அந்த தாய் உள்ளத்தை ஆண்டவர் தாமே ஆசீர்வதித்து, அந்த தந்தையை ஆண்டவர் தாமே ஆசீர்வதித்து முழு சுகத்தை இந்த நேரத்தில் தரட்டும். அப்படியே ஒப்பு கொடுங்க. அன்பு நிறையட்டும் தகப்பனே. நான் நல்லவனாய் வாழ ஆசைப்படுகிறேன். சுற்றிலும் இருக்கிற பகைவர்கள், என்னை சுற்றிலும் இருக்கிற பகைவர்கள் எனக்காக ஏதேதோ செய்கிறார்கள் தகப்பனே. நான் மன்னிப்பு கேட்டு பார்த்து விட்டேன், நான் ஒதுங்கி பார்த்து விட்டேன், நான் அமைதியாய் இருந்து பார்த்து விட்டேன். ஆசீர்வாதத்தின் தகப்பனே, நான் என்னையா செய்ய முடியும்? எனக்காக என் பகைவர்களுக்கு எதிராக நீர் நிற்பீரா? என் பகைவர்களுக்கு எதிராக நீரே நின்று போர் புரிவீரா? தாவீதோடு நின்றீரே அந்த கோலியாத்துக்கு எதிராக. என் அன்பு தகப்பனே, என்னை விழத்தாட்டி விட வேண்டும் என்று, இந்த வேலையில் இருந்து எப்படியாவது விரட்டி விட வேண்டும் என்று, இந்த வீட்டில் இருந்து என்னை வாழ விடாமல் எப்படியாவது துரத்தி விட வேண்டும் என்று ஏதேதோ செய்கிறார்கள், ஏதேதோ செய்கிறார்கள் தகப்பனே. எனக்கு இதை வெளியில் சொல்லக்கூட முடியவில்லை. யாரிடம் சொன்னாலும் நம்ப மறுக்கிறார்கள் தகப்பனே. ஏசப்பா, உமது பாதத்தில் கண்ணீரோடு நிற்கிற அந்த குழந்தைகளின் வேண்டுதலை கேள. நீ அந்த இடத்தில் வேரூன்றி நிற்பாய். அபிரகாமை போல, அபிரகாமின் சந்ததி இதோ 4000 ஆண்டுகளாக வேரூன்றி நிற்பதை போல ஆண்டவர் உனக்கு வாக்கு தருகிறார். அவரை நம்பி இருக்க பிடித்துக்கொள். நிச்சயமாக நீ விரட்டப்பட காத்திருக்கிற இடத்துல ஆண்டவர் உன்னை ஆலமரம் போல வேரூன்ற செய்யட்டும். ஆண்டவர் ஆலமரம் போல அப்படியே வேரூன்ற செய்யட்டும். அவற்றை ஜெபிங்க. வேரூன்ற செய்கின்ற கடவுள், நம்மை வலுப்படுத்துகின்ற கடவுள், அனைத்திலும் இருந்தும் கோளாறுகள் என்று சொல்லப்படுகிற அத்தனை தீவினையும் அத்தனை கோளாறுகளும் விரட்டப்படட்டும். உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அப்பான்னு கூப்பிடவா, உம்மை அம்மான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அம்மான்னு கூப்பிடவா, உம்மை அப்பான்னு கூப்பிடுவே, உம்மை அம்மான்னு கூப்பிடுவே, உம்மை அப்பான்னு கூப்பிடுவே, உம்மை அம்மான்னு கூப்பிடுவே, உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை, அப்பான்னு கூப்பிடவா, உம்மை அம்மான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அம்மான்னு கூப்பிடவா. மெல்ல கண்ணை திறந்து ஆண்டவரை பாருங்க. கண்ணை திறந்து நற்கருணைநாதரை பாருங்க. கண்ணை திறந்து ஆண்டவர் அப்படியே பாருங்க. கண்ணை திறந்து ஆண்டவரை பார்த்துட்டு ஆண்டவரை நோக்கி கை வச்சுக்கோங்க. ஆண்டவரை நோக்கி இப்படி கை வச்சுக்கோங்க. ஆண்டவரை நோக்கி கை வச்சுக்கோங்க. அன்பு குழந்தைகளே, 1/2 மணி நேரம் நீங்க ஜெபிச்சிருக்கிறீங்க. உங்களுடைய ஆன்மா இதோ உடல், சோர்ந்த உடல், என்னால நிக்க கூட முடியாதுன்னு சொன்ன ஆட்கள் 1/2 மணி நேரமாக நின்ற வண்ணம் ஜெபித்து இருக்கிறீர்கள். மறந்துடக்கூடாது. உங்கள் ஆன்மா வலுவானது. உங்களால் எதையும் செய்ய முடியும். இந்த ஆண்டவர் கூட இருந்தா போதும். ஆண்டவரை பார்த்து கை வச்சுங்க. இந்த நற்கருணையிலிருந்து வருகிற அந்த வெளிச்சம்,
இந்த நற்கருணையிலிருந்து வெள்ள வெளிச்சம் அப்படியே வந்து உங்கள் கைகள் வழியாக உங்கள் உடல் முழுவதும் பரவணும். கையை அப்படியே வச்சுக்கோங்க. கையை வச்சு இப்ப அப்படியே எடுத்து உச்சந்தலையில வச்சுக்கோங்க. உச்சந்தலையில வச்சு உடம்பு முழுவதும் இயேசுவே என் தகப்பனே என்னை சுற்றிலும் பாதுகாப்போடி அப்படியே மேல இருந்து கீழே வரைக்கும் வச்சுக்கோங்க. கை எடுத்து மேல இருந்து கீழே வரைக்கும் அப்படி வச்சுக்கோங்க. ஆண்டவர்கிட்ட இருந்து எடுத்து உச்சந்தலையில இருந்து மெதுவா அப்படியே வச்சுக்கோங்க. முழுவதும் உச்சி முதல் உள்ளங்கால் வரை பாதுகாப்பு வளையத்தை ஆண்டவர் கொடுத்து விட்டார். எந்த சாத்தானும் நெருங்க முடியாது, எந்த தீவனையும் நெருங்க முடியாது, எந்த நோயும் நெருங்க முடியாது, எந்த அசிங்கம் அவமானமும் நெருங்க முடியாது. துன்பமில்லை துயரமில்லை, துன்பமில்லை துயரமில்லை, ஏனெனில் ஆண்டவர் நம்மோடு வந்து விட்டார். எனவே சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே என்கின்ற பாடலை நாம் பாடுவோம். ஆண்டவர் நமது மத்தியிலே வருவார். அன்பு குழந்தைகளே, மீண்டும் சொல்லுகிறேன், ஆண்டவர் நமது மத்தியில் வருகிற பொழுது உச்சி முதல் உள்ளங்கால் வரை சந்தோஷமா இருக்கணும். எனவே அந்த சந்தோஷத்தின் ஊற்று இந்த நாளில் திருவிழாவிற்கு தரப்படுகிறது. நாளையும் நாளை மறுநாளும் திருவிழாவினுடைய உச்ச கட்டம். வீட்டிற்கு அருளும் ஆசீரும் பெற்றுத்தான் போக வேண்டும், அருள் ஆசீர் பெறாமல் போகக்கூடாது. எனவே சந்தோஷம் பொங்குதே என்று சொல்லி ஆண்டவருக்கு நன்றி பாடி சந்தோஷம் பாடி நாம் ஜெபிப்போம். அதை தொடர்ந்து அதிசயங்கள் செய்கிறவர் என்கின்ற பாடல் பாடப்படும். இந்த நற்கருணை இயேசு நமது மத்தியில் வருகிறார். எனவே சந்தோஷம் பொங்குதே என்கின்ற பாடல் பாடுகிறோம். மற்றவங்க பக்கத்துல வந்துருங்க, எல்லாம் அங்க பக்கத்துல வந்துருங்க, அங்கங்க நிக்கிறவங்க எல்லாம் பக்கத்துல வந்துருங்க. அதற்கு அடுத்து தீர்த்தம் தெளிக்கப்படும். எல்லாருக்கும் தீர்த்தம் 2 ரவுண்ட் வருவோம். அதனால நீங்கள் கவலைப்படவே வேண்டாம். அனைவர் மீதும் தீர்த்தம் ஊற்றப்படும். இப்போது இந்த நற்கருணை நாதர் அருகில் கடந்து போவார். நீங்க ஒன்றும் செய்ய வேண்டாம். நின்ன இடத்துல நின்று அருகிலே அவரை இப்படி தொட்டு நாம் நமது மீது வைத்துக் கொண்டால் போதும். எனவே சந்தோஷம் பொங்குதே என்கின்ற பாடலை தொடர்ந்து அதிசயங்கள் செய்கிறவர் என்கின்ற பாடல் இப்போது பாடப்படும். அதிசயம் நடக்கட்டும், சந்தோஷமாக பாடுவோம். சந்தோஷம் என்னில் பொங்குதே, ஹல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், குற்றம் என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, அந்த சக்கேயு மரத்தின் மீது அமர்ந்திருந்தான். ஏனென்றால் அவனுக்குள்ளே பல கவலை கண்ணீர் இருந்தது. ஆண்டவர் இயேசு அந்த இடத்திற்கு வந்த பொழுது இறங்கி வா, உன் வீட்டிற்கு வருகிறேன் என்று சொன்னார். சந்தோஷமாக வேகமாக இறங்கி வந்தார். வீட்டிற்கு சென்று ஆண்டவர் இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று என்று சொன்னார். அவனோ எழுந்து நின்று ஆண்டவரை போற்றி புகழ்ந்து எப்படி பாடினான், அதுபோல நாம் இப்போது பாடுவோம். வழி தப்பி நான் தீர்ந்தே, பாவ பழியதை சுமந்தலைந்தே, எல்லாரும் வழி தப்பி நான் தீர்ந்தே, பாவ பழியதை சுமந்தலைந்தே, இருக்கட்டும். அவர் அன்பு கூறலே அழைத்தது என்னையே, அவர் அன்பு கூறலே அழைத்தது என்னையே, அந்த இன்ப நாளில் இந்த பாவம் நீங்கிற்று, பாவம் இந்த நாளில் இந்த பாவம் நீங்கிற்று. அதனால் சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், குற்றம் என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, அதுபோல இதோ இயேசு கிறிஸ்து நடந்து போய் கொண்டிருக்கிற பொழுது ஒரு பாவியான மனிதன், அவனுக்கு பல நோய்கள் வந்து விட்டது. ஆண்டவரிடம் வந்து, ஆண்டவரே என்னை சுகப்படுத்த உம்மால் கூடும் என்று சொன்னார். ஆண்டவர் அவனுக்கு நான் விரும்புகிறேன், நீ நலமாக என்று சொன்னார். ஆண்டவர் விரும்புகின்ற கடவுள், நாம் அனைவரும் வாழ வேண்டும் என்று, உயர வேண்டும் என்று விரும்புகின்ற கடவுள். இந்த இடத்திலே தூய் அந்தோனியார் எந்த நற்கருணையை வைத்து அதிசயம் செய்தாரோ அதே நற்கருணை ஆண்டவர் நமது மத்தியில் வருகிறார். விரும்புகிறேன் நலமாக, விரும்புகிறேன் வாழ்வு வருவாய் என்று அந்த விருப்பம் நம்முள் நிறைவு பெறட்டும். இருக்கட்டும், தேவ உத்தரவுடன் வருவார், சத்தரு ஜோதித்திட ஒன்றும் பிரச்சனை இல்லை. தேவ உத்தரவுடன் வருவார். ஆனால் இயேசு கைவிடார், தானாய் வந்து ரட்சிப்பார். ஆனால் இயேசு கைவிடார், தானாய் வந்து ரட்சிப்பார். இந்த நல்ல இயேசு எந்த சொந்தமானாரே, இந்த நல்ல இயேசு எந்த சொந்தமானாரே. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே,
வெரி குட். சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹalleluya. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹalleluya. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, இந்த சந்தோஷத்திற்காகத்தான் இந்த திருவிழாவிற்கு வந்தோம். ஏதோ வேறு வேடிக்கைக்காக அல்ல, விளையாட்டுக்காக அல்ல. ஆனால் சுற்றிலும் இருக்க கேளிக்கைகள் அது இருக்கட்டும், ஆண்டவரை தேடி வந்தோம். தேடி வந்த பொருள் கிடைத்தது, தேடி வந்த அன்பு கிடைத்தது, தேடி வந்த நம்பிக்கையின் வார்த்தை கிடைத்து விட்டது. இனி ஒரு நொடி பொழுது கூட ஆனந்தம் இல்லாமல் இருக்கக்கூடாது. முழு ஆனந்தம், முழுமையான ஆனந்தம், எப்போதும் ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தம், பேரானந்தம் மட்டும் நம்மை குடிகொள்ளுகிற சந்தோஷம் நம்மை அப்படியே நிரப்பட்டோம். அந்த மார்த்தாள் மரியாள் வீட்டிலே அந்த மார்த்தாள் பரபரப்பாக இருந்தார். ஆண்டவர் சொன்னாள், மரியாளை போல அமைதியாக இரு, நான் பார்த்து கொள்ளுகிறேன். நீ அஞ்சாதே, திகையாதே, கலங்காதே, நான் பார்த்து கொள்ளுகிறேன். உனக்கு எதிரே செங்கடல் கிடக்கிறதா? நீ கவலைப்படாதே. செங்கடலை பிளந்து உன் கால் நனையாமல் நான் அழைத்து கொண்டு போகிறேன். நீ பாலைவனத்தில் இருக்கிறாயா? உனக்கு உணவு நான் தருகிறேன். பாறையிலிருந்து தண்ணீர் தருவேன். ஆண்டவர் எவ்வளவு பெரிய வாக்கு கொடுக்கிறார். எனவே மகிழ்ந்து பாடுவோம். உடன் வருவார் ஜீவிப்பவர், பாதாளத்தில் அழிந்திடுமா, பாவத்தில் ஜீவிப்பவர், பாதாளத்தில் அழிந்திடுமா. நானும் பரலோகத்தில் நாளும் பாடல் பாடிடுவேன். நானும் பரலோகத்தில் நாளும் பாடல் பாடிடுவேன். என்னில் வாழும் இயேசுவோடு என்றும் வாழுவேன். அவ்வளவுதான். என்னில் வாழும் இயேசுவோடு என்றும் வாழுவேன். சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, இந்த சந்தோஷம் அதிசயங்களுக்கான சந்தோஷம். எனவே இப்போது அதிசயங்கள் செய்கிறவர் என்கிற பாடலை எடுத்து பாடுகிறோம். ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவர் தாமே நம்மை ஏதோ எந்நாளும் வாழ்விலும் வளமையிலும் நிறைவடைக்கின்றார். இப்போது அதிசயங்கள் செய்கிறவர் என்கிற பாடலை நாம் பாடுகிறோம். அன்பு குழந்தைகளே, அதிசயம் உண்மை. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். அதிசயம் ஏன் உண்மை என்று நாம் சொல்லுகிறோம் என்று சொன்னால், ஆச்சரியங்கள் தான் இந்த உலகம், ஆச்சரியங்களால் தான் இந்த உலகம் நடக்கிறது. மகிழ்ந்து பாடிய நமக்கு ஆண்டவர் சொன்ன வாக்கு அதிசயமாய் நிறைவேறுகிறது. அது நோய் நீங்குவதாக இருந்தாலும் சரி, நலம் பெருகுவதாக இருந்தாலும் சரி, அருள் அமைவதாக இருந்தாலும் சரி. எனவே இப்போது இந்த இயேசுவினுடைய இந்த வருகை முடிந்தவுடன் தீர்த்தம் தெளிக்கப்படும். அந்த தீர்த்தம் நம் மீது படுகிறது. அந்த நேரத்திலே இதோ ஆண்டவரே நம்மை முழுவதும் கழுவி விட்டார் என்று இந்த அதிசயங்கள் செய்கிறவர் என்கின்ற பாடலை நாம் அனைவரும் இப்போது இணைந்து பாடுகின்றோம். அருகில் வந்து விட்டார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். தூரமாக அல்ல, அருகில். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம்.
வெறும் தண்ணீரை ராட்சசமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை ராட்சசமாய் மாற்றினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் அருகே இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் நமக்குள் வசிக்கிறார். நிறைய குணமளித்தல் நடக்கிறது, நிறைய அற்புதங்கள் நடக்கிறது. 2000 ஆண்டுகளாக இந்த அதிசயம் நடந்து கொண்டிருக்கிறது. இயேசு என்று தன்னுடைய உடலை உணவாக தந்தாரோ அந்த நாளில் இருந்து இந்த நாள் வரை அதிசயங்களால் உலகம் நடக்கிறது. ஏனென்றால் ஒரு வீட்டுல எல்லாம் ஒரு பையன் ஒண்ணுக்கு ஆக மாட்டான்னு சொல்லி கழிச்சு போட்டாங்க. எப்பவும் அவனை திட்டுவாங்க, அவனை ஏதாவது இதெல்லாம் உதவாக்கிறன்னு. ஆனா இன்றைக்கு அவர்களுடைய சொந்த தொழில் கைவிட்டு போச்சு. இந்த பையன் தான் வந்து அந்த தொழிலை மீட்டான். வயதான தாய் தகப்பனை இந்த பையன் வீட்டுல தான் இருக்கிறாங்க. அந்த அப்பா அம்மா சொல்றாங்க, ஃபாதர், நாங்க இவனை எவ்வளவு கஷ்டப்படுத்தி காயப்படுத்திட்டோம். ஆனா இந்த பையன் தான் உண்மையிலேயே எங்களை இன்றைக்கு வைத்து காப்பாற்றி கொண்டிருக்கிறான், எங்களுக்கு நல்ல பெயரை வாங்கி தந்து கொண்டிருக்கிறான். எப்படி தெரியாமல் இருந்தோம். ஆனால் பிறர் உங்களை சொல்லுகிற பொழுது நீங்கள் வீணாக கவலைப்படக்கூடாது. ஒரு அம்மாவுக்கு ஒரு அம்மா சொல்லி இருக்குது, இத பாரு, கடைசி வரைக்கும் உனக்கு வாடகை வீடுதான், சரி விடு, வாடகை வீடாவது கிடைச்சதுன்னு சந்தோஷப்பட்டுக்க. ஏன்னா உன் புருஷன் குடிக்கிறான், உன் பிள்ளையாவது படிக்கும்னு பார்த்தோம், படிக்கல பாருன்னு. அந்த அம்மா சொல்லுது, என் கடைசி வரைக்கும் இப்படித்தான் இருக்கணும்னு சொல்றதுக்கு இவங்க யாரு, கடவுளா? ஆனால் இன்றைக்கு அந்த தாய் ஒரு நல்ல வீடு கட்டி இருக்கிறார்கள். ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். ஆகவே தலையெழுத்துலாம் சொல்லாதங்க, எனக்கு இவ்வளவுதான் சொல்லாதங்க. இந்த நற்கருணைநாதர் நம்மோடு இருப்பது வரை நமக்கு எல்லையே கிடையாது. எல்லாம் உடைக்கப்படும், எல்லாம் தகர்த்தெறியப்படும். ஆண்டவர் நமக்கான ஆசீரை நிறைவாக தருவார். அன்பு குழந்தைகளே, எனவே இப்போது இந்த நற்கருணைநாதருடைய ஆசீர் பெறுவதற்காக அனைவரும் அப்படியே முழந்தாள் படியிட்டுக் கொள்வோம். அங்கங்கே முழந்தாள் படியிட்டுக் கொள்வோம். ஏனென்றால் நற்கருணைநாதர் மாண்பியர் வாடி முடித்த பிறகு உயரை எழும்புகிற பொழுது நற்கருணை பாத்திரம் அல்ல, நல்லா கவனிக்கணும், இந்த நற்கருணையின் பாத்திரம் அல்ல, உங்கள் இதயத்திலிருந்து ஒரு வெளிச்சம் உடம்பு முழுவதும் பரவணும். ஏன்? நற்கருணைநாதர் இந்த ஆண்டவர் இங்க இருக்காருல்ல, இதே ஆண்டவர் எங்க இருக்காரு? இதயத்துல வந்துட்டாரு. பீடம் போட்டீங்கல்ல. ஆகவே நான் அடிக்கடி சொல்வதுதான், நேற்றும் அதைத்தான் சொன்னேன், இந்த நற்கருணை பாத்திரத்தை நாங்க உங்க வீட்டுக்கு தர முடியாது. ஆனால் நீங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரை சுமந்து கொண்டு போகிறீர்கள். எனவே நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் உங்கள் இடத்திற்கு முன்னால் இருக்கிற சாத்தான், தீமை, இருட்டு ஓடிரும். நற்கருணைநாதர் உள்ள இருக்கிறார். எனவே ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால் வீட்டில் இருக்கிற பொழுது ஆண்டவனே அப்படின்னு இப்படி கையை காட்டக்கூடாது. ஏன்? இப்ப ஆண்டவர் எங்க வந்துட்டாரு? அவ இயேசுவே அப்படின்னு இங்க மட்டும் நீங்க கை வைங்க. அந்த ஆண்டவர், அந்த தகப்பன் அதிசயம் செய்து கொண்டே இருப்பார். எனவே தயவு செய்து மாண்பியர் வாடி நற்கருணை பாத்திரம் உயரே ஏற்றப்படுகிற பொழுது, அன்பு குழந்தைகளே, இது ஒரு பெரிய வரம், யாருக்கும் கிடைக்காத வரம், நற்கருணையை நம்பி இருக்கிற நமக்கு மட்டுமே கிடைத்திருக்கிற வரம். இதயத்தில் வெளிச்சம் இருக்க வேண்டும், அந்த வெளிச்சம் உடல் முழுவதும் பரவ வேண்டும். நான் நோயாளி அல்ல, நானோ வீழ்ந்து கிடப்பவன் அல்ல, நானோ அசிங்கப்பட்டு நிற்பவன் அல்ல, நானோ ஒரு திருடன் அல்ல, நானோ ஒரு ஏமாளி அல்ல, பொய்யன் அல்ல, நானோ ஆண்டவரின் பிள்ளை, காணாமல் போன ஆடு அல்ல, இயேசுவின் தோளில் இருக்கின்ற ஆடு. அந்த நம்பிக்கையோடு இந்த மாண்பியர் வாடி இயேசு உயரை காட்டப்படுகிற பொழுது நம் இதயத்திலிருந்து உடல் முழுவதும் பரவுகிற வெளிச்சத்தால் நிரப்பப்படுவோமாக. ஆமென். அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்த முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதனை அறிய இயலும்
குறையை நீக்க நம்பிக்கை உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. வான நின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமேலும் தந்தை கொண்ட அப்பமீதுவே மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையாகி இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றை பெற இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். இயேசு இறைவா, இயேசு இறைவா, இயேசுவே உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கிறேன். இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கிறேன். உமக்கு ஆராதனை இயேசுவே, ஆராதனை இயேசுவே, உமக்கு ஆராதனை, உமக்கு ஆராதனை. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியான ஆராதனை எத்திசையும் புரிவோம். பக்தியான ஆராதனை எத்திசையும் புரிவோம்.